சரி, ஓகே. அப்படின்னா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல பண்ணதுதான். அதே பிஎஸ் கோட்ல என்ன கோட் பண்ணியிருந்தனோ அதே தான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் இப்போ அதே தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க டெர்மினல் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரேடிக்ஸ் யூஐ வந்து போய் பார்த்துடணும் இல்லையா? ஸோ இங்க வந்துட்டு ரேடிக்ஸ் யூஐ போகணும் அப்படின்னா, அந்த வெப்சைட்ல நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு ஷோ பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு ஒரு சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் இப்போ பர்கர் ஷாப் வந்துட்டு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நமக்கு தேவைப்படுற காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒர்க்காக தான் செக் பண்றதுக்கு ஜஸ்ட் பேசிக்கா ஒரே ஒரு பட்டன் மட்டும் வச்சு காட்டியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி காட்டியிருந்தேன், பட்டன், ஹெட்டிங் இது மூணுமே யூஸ் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ எனக்கு ஆப்ல போனேன் அப்படின்னா இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க எனக்கு ஒரு பட்டன் இருக்கு அண்ட் இங்க வந்துட்டு ஒரு ஹெட்டிங் எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல நான் வந்துட்டு கண்டென்ட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இனிஷியலா வந்துட்டு எனக்கு ரேடிக்ஸ்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்ற ஐடியா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு லெட்ஸே ஒரு கார்டு மாதிரி கிரியேட் பண்ணணும். என்னோட பழைய வெப்சைட்க்கு ஒன்று போய்க்கிறேன். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்துட்டு இன்டர்ன்ல பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இது வந்துட்டு பேசிக்கா தான் இருக்கும். நான் எப்போனா ஜான்வரில இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு பண்ண ப்ராஜெக்ட் கொஞ்சம் ரொம்ப டம்மியா தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நான் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் மேனேஜ் பண்ணிப்பேன். இப்போ இங்க வந்துட்டு பிளெயின் அப்படின்ற பர்கர்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கீழே வந்துட்டு நான் எதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் அதை பேஸ் பண்ணி எனக்கு டோட்டல் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்க வந்துட்டு பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ரீக்ரியேட் பண்ணணும். இப்போ எனக்கு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்றப்போ நான் விஷுவலா ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். இப்போ வந்துட்டு என்கிட்ட ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட காட்டி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இல்லை அப்படின்னா நீங்க என்னென்ன இருக்கு இப்போ இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு கார்டு மாதிரியான ஒரு ஷேப் இருக்கு. ஓகேவா? அதுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கு. அது கீழே அது பத்தின டெஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா இது இது வந்துட்டு ஓவராலா கிரிட் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கோன்றது தெரியுது. சிஎஸ்எஸ்ல நம்ம கிரிட் யூஸ் பண்ணி மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு ஷோ பண்ணுவோம்ல, லைக் கேலரிஸ் மாதிரி கட்டுறதுக்கு. ஸோ அந்த கிரிட் லேஅவுட் வந்துட்டு இங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியுது. இங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்கு. 8 இதுக்கு 4 காலம் இருக்கணும் அப்படின்ற கிரிட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் இங்க வந்துட்டு பார்த்தோம்னாலும் அதே தான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு கிரிட்டுக்குமே ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்குமே நான் ஃப்ளெக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்றது தெரியும். இங்க வந்துட்டு இமேஜுக்கு வந்துட்டு ஒரு காம்போனன்ட் அண்ட் இது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஒரு காம்போனன்ட். இது ரெண்டுமே ஃப்ளெக்ஸ் வந்துட்டு வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு அதோட இன்னொரு சைல்டு. ஓகேவா? ஸோ இது மாதிரி லைக் இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு காம்போனன்ட். ஓகேவா? இதை தனியா டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இன்னொரு பேரண்ட் காம்போனன்ட் டெக்ஸ்டோட சேர்த்து ஒரு பேரண்ட் காம்போனன்ட் வந்துட்டு ரேப் பண்ணிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலா இங்க ஒரு ஃப்ளெக்ஸ் காம்போனன்ட் வந்துட்டு ரேப் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நான் கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி நான் ஜஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்க இருந்து இருக்கேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, நான் பண்றத பாருங்க. அதுக்கப்புறமா நான் முடிச்சதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நடுவுல ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஈவன் மெசேஜ் பண்றதுனாலும் பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு ஆ அடுத்த கிளாஸ்ல கேட்கறதுனாலும் கேளுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நான் பண்ணும்போது இன்னைக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் ஸ்லோவா போறதுக்கு. ஸோ இங்க நான் வந்துட்டு காம்பனன்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வெப்சைட் எதுவும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எனக்கு இந்த காம்பனன்ட் மட்டும் நான் டிசைன் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள 2 காம்பனன்ட். ஒன்னு இமேஜ், இன்னொன்னு டெஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ நான் இதே அப்படியே வச்சுக்கிறேன். இங்க வந்துட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லி இன்னொரு காம்பனன்ட்.
இன்னொரு காம்பனன்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இமேஜ் அதுக்கு வந்துட்டு சோர்ஸ் கொடுக்கணும், ஆல்டர்னேட் இது கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னொரு மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் இன்னொரு சைல்டு எலமெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இட் மீன்ஸ் இன்னொரு ஃப்ளெக்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இன்னொன்று அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். என்னன்னா அதுக்கு முன்னாடி இருக்கேன், இதை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு இஷ்யூ நோட்டீஸ் பண்ணேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா ரியாக்ட் கோட். ஓகேவா? ஐ மீன் ரியாக்ட் கோட்னா நான் என்ன சொல்ல வரேன்னா HTML யூஸ் பண்ணி ரேடிக்ஸ் யூஸ் பண்ணாம பேசிக் HTML-ஓட எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இங்க நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டைலிங்ஸும் இல்லாம எனக்கு ஒரு காம்பனன்ட் வந்துருக்கும். இப்போ இதே இது வந்துட்டு நான் இங்க பட்டன்ல பிஏ மட்டும் கேப்ஸா மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. பிஏ மட்டும் நான் கேபிட்டலா மாத்தினேன் அப்படின்னா ஆக்சுவலா இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க பிஏ மட்டும் கேபிட்டலா மாத்தினேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரேடிக்ஸோட காம்பனன்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதுக்கு முன்னாடி நீங்க HTML படிக்கிற வரைக்கும் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா HTML வந்துட்டு கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இப்போ லெட்ஸே நான் இங்க வந்துட்டு H1 போட்டிருக்கேன் இல்லையா, அதுவும் இந்த H1 வந்துட்டு சேம் அப்படின்றதான் வந்துட்டு படிச்சிருப்போம். ஓகேவா? ஆனா ரியாக்ட்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த HTML-மே வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவா மாறிடும். விச் மீன்ஸ் இப்போ நான் இந்த கேபிட்டல் பிக்கும் ஸ்மால் பிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது ரெண்டுமே வேற வேற காம்போனன்ட்டை மேப் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் ஸ்மால் பி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு நார்மல் HTML-ஓட பட்டன் எலமெண்ட் வந்து ஷோ பண்ணுச்சு. கேபிட்டல் பி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரேடிக்ஸோட ஷோ பண்ணும். இப்போ லெட்ஸே எனக்கு சின்டாக்ஸ் வந்துட்டு ரேடிக்ஸ்ல வந்துட்டு தெரியல அப்படின்னா திரும்ப அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு இங்க வந்துட்டு நான் லெட்ஸே பட்டன் அப்படின்னு சொல்லி அடிச்சேன் அப்படின்னா எனக்கு இங்க பட்டன் சைட்ல காட்டுது. இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் பட்டன் ஃபைன் ஆக்சுவலா இது ஃபைண்டன்ற எலமெண்ட் யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு நான் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபைன்ல என்ன வேணும் அப்படின்றத வந்துட்டு கேட்டுச்சு. அதெல்லாம் நான் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இது வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்கு. இதுல வந்துட்டு உள்ள போய் பார்த்தேன் அப்படின்னா பட்டனுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்றத வந்துட்டு இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்னோட சின்டாக்ஸை பார்த்துக்கணும் அப்படின்னா இதை வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். என்னன்னா கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்றது இங்க கிடையாது. இங்க வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் தான். ஓகேவா? ரியாக்ட்ல வரும்போது. ஸோ அது மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம இதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். ஏதாச்சும் நடுவில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ நான் மேபி ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு, இல்லைன்னா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். இப்போ இங்க டெக்ஸ்ட்ல வந்துட்டு லெட்ஸே நான் பிரெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு எனக்கு ஒரு இமேஜ் காம்போனன்ட் இருக்கு. அதுக்கு சோர்ஸ் எதுவும் கொடுக்காதனால எனக்கு எதுவுமே ரெண்டர் ஆகல. அண்ட் தென் வந்துட்டு இங்க இன்னொரு காம்போனன்ட்குள்ள நான் பிரெட் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு கீழே இன்னொரு காம்போனன்ட் அனுப்பிடணும். அது என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா 2 பட்டன் ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பண்ணியிருந்தோம். இங்க வந்துட்டு ஸ்டைல்ல பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இங்க வந்துட்டு எனக்கு 2 பட்டன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும், இன்னொன்று டிக்ரிமெண்ட் பண்ணும், இன்னொன்று நடுவில் இருக்க டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு லெட்ஸ் சே நான் ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்துட்டு நான் நெகட்டிவ் அப்படின்றது வந்துட்டு வேல்யூவா செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே ஒரு பட்டன் அதுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு நடுவில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும். அதுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாட்டிக்கான வேல்யூ 0 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்க போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்துட்டு ஒரே லைன்ல வந்திருக்கு. அது ஏன்னா இங்க வந்துட்டு ஃபிளெக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஆனா அதை வந்துட்டு நம்ம டைரக்ஷன் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணல. விச் மீன்ஸ் நான் எனக்கு வந்துட்டு ஒரே ரோல வேணா காலம் வைஸ் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியில வேல்யூ வந்துட்டு பாஸ் பண்றேன். அதுக்கு வந்துட்டு காலம்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இமேஜுக்கு வந்துட்டு மேலே இடம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பிரெட்டுக்கும் வந்துட்டு நான் ஃபிளெக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் அங்கேயுமே வந்துட்டு அதே இது ஸ்பெசிஃபை பண்ணேன். டைரக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு இங்கே காலம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ எனக்கு பிரெட்டும் இந்த பட்டன்ஸும் வேற வேற ஐ மீன் காலம் வைஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஸ்டைலிங்ஸ் எல்லாம் வேணும், இமேஜ் ஃபர்ஸ்ட் வேணும் முன்னாடி. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இமேஜை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி
ஸோ இது இப்போதைக்கு இன்எஃபிஷியன்ட் தான். பட் இருந்தாலும் ஜஸ்ட் நான் காட்டுறதுக்காக பண்றேன். நீங்க பண்ணும்போது டவுன்லோட் பண்ணி லோக்கலா எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு நான் ஜஸ்ட் லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி போட்டுருக்கேன். அண்ட் இங்க வந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் இதுவுமே இந்த இமேஜ் கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன செட் பண்ணோம், கிளாஸ் நேம்ல போயிட்டு வித் அண்ட் ஹைட் வந்துட்டு செட் பண்ணோம். லெட்ஸ் சே வித் வந்துட்டு ஒரு 150 பிக்சல், ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் அப்படின்ட்டு கொடுத்தோம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் திரும்ப வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது பேசிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இதுக்குள்ள வந்துட்டு எனக்கு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அலைன் ஆகும். எனக்கு வந்துட்டு இது சென்டர்ல அலைன் ஆயிருக்கணும். அண்ட் இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கொஞ்சம் போல்டா இருக்கணும். ஸோ அது மாதிரி எனக்கு வந்துட்டு மல்டிபிள் கேஸ் இருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு போல்ட் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்குள்ள வந்துட்டு நான் டெக்ஸ்ட் போல்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஆக்சுவலா ஃபாண்ட் போல்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபாண்ட் போல்ட் அப்படின்னு சொல்லியும் நான் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு எஃபிஷியன்ட் ஆப்ஷன் என்னன்னா நம்ம ரேடிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு ஹெட்டிங்னே இன்னொரு எலமெண்ட் இருக்கு. ஸோ அந்த எலமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இப்பயும் போல்டாக தான் வருது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு நான் ரேடிக்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு கிளாஸ் நேம் கொடுக்காம அண்ட் தென் வந்துட்டு இதை வந்துட்டு சென்டராக அலைன் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்துட்டு இப்போ நான் சென்டரா அலைன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்டிஃபை சென்டர். அலைன் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு இமேஜுக்கு வந்துட்டு நான் செட் பண்ண வித் அண்ட் ஹைட்னு இருக்கு. பட் ஓவரால் என்னோட ஃப்ளெக்ஸ் வந்துட்டு ஏதோ சம்மந்தமே இல்லாம ஒரு வித் அண்ட் ஹைட் வந்துட்டு எடுத்திருக்கு. ஸோ நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த மாதிரி இன்ஸ்பெக்டர்ல போயிட்டு நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஓவர் பண்ணோம் அப்படின்னா இது என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் எடுத்திருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேவா? இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் வந்துட்டு தனியா இருக்கு அண்ட் பிரெட் வந்துட்டு தனியா இருக்கு அண்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டிவிஷன் வந்துட்டு கேரி பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலா இருக்கு. பட் நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நம்ம நான் சொல்லிட்டேன். இங்க கிளாஸ் நேம்ல நான் இங்க வந்துட்டு வித் செட் பண்ணிக்கிறேன். சே வந்துட்டு ஒரு 300 பிக்சல் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இன்ஸ்டன்டா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டும் இதோட பேரண்ட் இருக்கு இல்லையா, லெட்ஸ் சே இந்த இமேஜும் அதுக்கப்புறமா அதோட சைல்டா இருக்கிற இன்னொரு ஃபிளெக்ஸுமே வந்துட்டு இந்த பேரண்டோட வித்துக்கு வந்துட்டு அடாப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத ஒரு வித் அண்ட் ஹைட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பேரண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கேப் இல்லாத மாதிரி இருக்கு இந்த பிரெட்டுக்கும் இந்த இன்னொரு ஃப்ளெக்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்கும் நடுவில் கேப் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அதை நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு வந்துட்டு ஏதோ லெட்ஸ் சே இப்போ 3ன்ற வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இங்கேயுமே எனக்கு வந்துட்டு கேப் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இங்க வந்துட்டு திரும்ப கேப் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணி 3 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்டில் இந்த வெப்சைட் வந்துட்டு பார்க்கறதுக்கு போரிங்கா இருக்கு. ஓகேவா? இந்த பட்டனை வந்துட்டு நான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா ஐ மீன் ஒரு கொஞ்சம் அது என்ன பண்ண போகுது அப்படின்றத வந்துட்டு கலர் வைஸே நான் வந்துட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நெகட்டிவ்னா அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம், அது வந்துட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகுது அப்படின்றத வந்துட்டு கலர்லேயே ஸ்பெசிஃபை பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் கலர் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். கலர்ல வந்துட்டு நான் ரெட் அப்படின்ற கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு இங்க பாசிட்டிவ்க்கு நான் கலர் வந்துட்டு கிரீன் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் சேஞ்ச் பண்ணோன்னே இங்கே இன்ஸ்டன்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே நான் என்ன ஒன்னே ஒன்று நோட்டீஸ் பண்றது என்னதுன்னா எனக்கு இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தோம் அப்படின்னா அலைன் ஆகாம இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அதை அலைன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா அலைன்ற ப்ராப்பர்ட்டி தான் நான் சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது எல்லாமே அலைன் ஆயிடும். ஸோ 0வும் இதுவும் வந்துட்டு இப்போ சேம் ஆஃப் செட்ல இருந்து கால்குலேட் ஆகும். ஓகேவா?
இப்போ ஓவராலா இந்த ஃப்ளெக்ஸுக்கு இந்த ஓவரால் காம்போனன்ட்டுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு பிஜி சே ஸ்லேட்ன்ற கணக்குல நான் ஒரு 200 அப்படின்ற வேல்யூ கேட்கிறேன். அப்படியே வைக்கணும். கரண்ட்னு ஏதோ ஒன்று இதுல ஏதோ கலர் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா இது மாதிரி ஸ்டோர் கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்றத அதுவே ஷோ பண்ணும். செய்து போட்டாங்க இதுவும் செட் ஆகல. ஸோ லெட்ஸே 400. சரி, ஓகே. இப்போதைக்கு இதுல ஸ்டிக் ஆன் ஆயிருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் காம்போனன்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ லெட்ஸே நான் இதுல இன்னுமே ஸ்டைலிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸே வந்துட்டு இங்க வந்துட்டு எனக்கு இந்த இமேஜ் வந்துட்டு பார்டர் வந்துட்டு ரேடியஸ் வந்துட்டு ரவுண்டடா இருக்கும். எனக்கு ஷார்ப் எட்ஜா வேணும், ரவுண்டடா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆப்வியஸா பார்டர் ரவுண்டட் இருக்கணும். நான் அதுக்கு வந்துட்டு டெய்லிங் கிளாஸ்ல ரவுண்டட் எல்ஜி அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் எனக்கு ரவுண்ட் ஆயிடும். பட் எனக்கு டாப்ல வந்துட்டு ஆகலை. ஆர் டேஷ் டி ஸோ இங்க என்ன ஆச்சு அப்படின்னா இங்க ஏன் வந்துட்டு யாருக்காச்சும் தெரியுதா இங்க ஏன் வந்துட்டு எனக்கு இன்னும் வந்துட்டு ரவுண்டடா மாறலை அப்படின்ட்டு? யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்துட்டு இங்க கீழே இந்த காம்பனன்ட் வந்துட்டு ஐ மீன் இங்க வந்துட்டு எனக்கு ரவுண்டட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு ஓவராலா ஒரே எலமெண்ட்ல தான் கவர் ஆயிருக்கு. பட் இங்க எனக்கு ரவுண்டட் ஆயிடுச்சு, இங்க ஆகல. அது யாராச்சும் ஏன்னு கெஸ் பண்ண முடியுதா? இருக்கீங்களா உங்க யாராச்சும்? எங்க ஆகலன்னு கேக்குற? ஐ மீன் மேல பார்த்த அப்படின்னா ஷார்ப் எட்ஜா இருக்கா தெரியுதா? இங்க வந்துட்டு பாட்டம்ல பார்த்தோம்னா ரவுண்டட் தெரியுது. ஆயிருக்கா, மேல வந்துட்டு ஷார்ப் எட்ஜா இருக்கா? ஸோ அது ஏன் வந்துட்டு அப்படி இருக்கு? ஏதாச்சும் கெஸ் இருக்கா? பார்டர் இது கொடுத்துருக்கியா? இல்ல, நான் ஆக்சுவலா பேரண்ட் எலமெண்ட் தானே. ஓகேவா? இதுதான் ஓவரால் பேரண்ட். ஓகேவா? ஓகே. சரிதா? அந்த பேரண்ட்டுக்கு நான் ஓவராலா ரவுண்டட்னே வச்சுட்டேன். இப்போ நான் அது ஒர்க் ஆகலன்னு சொல்லி ரவுண்டட் டாப்புக்கு மட்டும் தனியாகவும் வச்சுட்டேன். அப்படியுமே எனக்கு ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? ஏதாச்சும் கெஸ் இருக்கா? இல்லடா. சரி, ஓகே. ஹைட்டுக்கு கொடுக்கற இருக்கியா? ஹைட் வித்தா? ஹைட்டுக்கு கொடுக்காம இருக்கிறதுனால அது கிடையாது. ஆக்சுவலா இமேஜ் வந்துட்டு பேரண்டோட ஃபாலோ பண்ணாது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க இஷ்யூ. இங்க வந்துட்டு டாப்ல வந்துட்டு இமேஜ் இருக்கு. ஆனா அந்த இமேஜுக்கு வந்துட்டு இந்த ரவுண்டட் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு இங்க இஷ்யூவா இருந்திருக்கு. இப்போ நான் வச்ச இமேஜுக்கு வந்துட்டு நான் ரவுண்டட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்க வந்துட்டு ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடியுமே அந்த இப்போ நான் வச்ச இந்த இமேஜையே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்சுவலா மேல ரவுண்டடா தான் இருக்கும். ஆனா அந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு அதை ஓவர் ரைட் பண்ணிருக்கு இவ்வளவு நேரமா. புரியுதா? இமேஜ் வந்துட்டு பேசிக்கலா ரவுண்ட் இப்போ பார்டர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணாது. ஒரு எலமெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்டர்ஸை வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஃபாலோ பண்ணாது. அங்க வந்துட்டு எனக்கு ஆக்சுவலா ரவுண்டடா தான் இருந்திருக்கு. ஆனா இமேஜா இருக்கிறதுனால எனக்கு அது வந்துட்டு ரவுண்டடா காட்டல. அதுதான் வந்துட்டு இங்க டிஃபரன்ஸ். இப்போ நான் லெட்ஸே இந்த இமேஜுக்கு வந்துட்டு ரவுண்டட் அப்படின்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுவும் வந்துட்டு ரவுண்டடா மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இது போக நவீன் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது வரை நடக்குங்களா? ஐ மீன் இந்த காம்பனன்ட்ஸ்ல, ரேடிக்ஸ் காம்பனன்ட்ஸ்ல. இந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்றது, ஹெட்டிங் யூஸ் பண்றது, டெக்ஸ்ட். லெட்ஸே உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் டவுட் வருது அப்படின்னா தயவுசெய்து இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் பண்றேன்.
இல்லைன்னா ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. வேற யாரும் இல்லையா? ஓகே. சரி ஓகே. சரி ஓகே ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பட்டன் வந்துட்டு இருக்கு. பட் இந்த பட்டன் வந்துட்டு பெருசா எந்த ஃபங்க்ஷனாலிட்டியுமே இது வரைக்கும் ஒர்க் பண்ணல. ஓகேவா? இப்போ நான் லெட்ஸ் சே இந்த பட்டன் கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே என்னோட கிளையன்ட் சைட்ல வந்துட்டு நடக்கல. இப்போ நான் இதை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நார்மலா HTML என்ன பண்ணுவேன், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு நான் வந்துட்டு ஒரு பாலாஜி பாலாஜி சொல்றேன். மெசேஜ் பாரு. அதாவது மீட்டோட மெசேஜ். வீட்டோட கூகுள் மீட்ல மெசேஜ் பண்ணுவாங்கல்ல, அதை கொஞ்சம் பாரு. ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க. இப்போ சொன்ன ஓகே. ஸோ இமேஜ் வந்துட்டு ஓகே. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்துட்டு நான் ஆக்சுவலா ரவுண்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ல ரவுண்டட் லார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரவுண்டட் லார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு பார்டர்ல வந்துட்டு ரேடியஸ் வந்துட்டு செட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ இது நார்மலா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல் கார்டு, அதாவது இது வந்துட்டு பேரண்ட். ஓகேவா? இப்போ நான் செட் பண்ணிட்டது இந்த மொத்த கார்டுக்கும் தான். ஓகேவா? அங்க வந்துட்டு எல்லா இடத்துலயுமே விச் மீன்ஸ் இந்த 4 சைடுமே எனக்கு வந்துட்டு ரவுண்டடா தான். ஓகேவா? பட் வந்துட்டு ரவுண்டடா இல்லை. அதுக்கு ரீசன் என்னதுன்னா இந்த இமேஜ் காம்போனன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேரண்டோட பார்டரை வந்துட்டு ஃபாலோ பண்ணாது. ஓகேவா? இப்போ லெட்ஸே நான் இந்த இமேஜை வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா மேல ரவுண்டடா தான் இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டாப் சைட்ல வந்துட்டு இன்னுமே ஸ்டில் ரவுண்டடா தான் இருக்கு. பட் எனக்கு இமேஜ் இருக்கும்போது அது வந்துட்டு ரவுண்டடா இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா இமேஜ் வந்துட்டு அந்த பார்டர் ரேடியஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணும். இப்போ நான் லெட்ஸ் சே அந்த இமேஜுக்கும் எனக்கு அந்த பார்டர் ரேடியஸ் வந்துட்டு ஃபாலோ ஆகணும் அப்படின்னா நான் பார்டர் எல்ஜி அப்படின்னு ரவுண்டர் எல்ஜின்னு கொடுத்தா போதும். ஓகேவா? ஆல்சோ இதுல இன்னொரு இஷ்யூமே நமக்கு ரைஸ் ஆயிருக்கும். என்னன்னா இப்போ ரவுண்டட் எல்ஜி அப்படின்றது 4 சைட்ஸுக்குமே இந்த பார்டர் வந்துட்டு கொடுத்துருக்கோம், பார்டர் ரேடியஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ அதனால என்ன ஆயிருக்கும்னா எனக்கு பாட்டம்ல வந்துட்டு இங்க இது இந்த இடத்துல கர்வ் வந்திருக்கும். தெரியுதா? இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கர்வியா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கர்வியா இல்லாம ஷார்ப்பா இருந்திருக்கும் இமேஜ் வந்துட்டு. இப்போ லெட்ஸே இந்த இஷ்யூவை நான் சால்வ் பண்ணணும்னா டாப்புக்கு மட்டும் எனக்கு அந்த பார்டர் இருந்தா போதும். இப்போ நான் ரவுண்டட் டி அதுக்கப்புறமா லார்ஜ். ஓகேவா? ஸோ தட் எனக்கு கீழே ஷார்ப்பா இருக்கும், மேலே மட்டும் ரவுண்டடா. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு இது இந்த இமேஜ் காம்பனன்ட்ல பார்டர் வந்துட்டு ஃபாலோ பண்ணதுக்கான பார்டர் ரேடியஸ். கிளாரிஃபை ஆயிடுச்சா? ஓகே ஓகே. எனக்கு டிஸ்பிளே காலம். டிஸ்பிளே காலம்னா என்ன ப்ரோ சொல்லுவாங்க? ஓ இதுவா? ஐ மீன் இந்த டைரக்ஷன்ல காலம் கொடுத்துருக்கவா? லெட்ஸே வந்துட்டு இப்போ ஒரு HTML ஃபைல் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க டைப் பண்ணி இப்போ நான் லெட்ஸே ஒரு டிவிஷன் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? டிவிஷனுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? ஆமா, இப்போ ஒரு டிவிஷன் இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸா மாத்தணும் அப்படின்னா கிளாஸ்ல ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுப்பேன். ஐ மீன் ஸ்டைல்ல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுப்பீங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ லெட்ஸே எனக்கு காலம் வைஸ் வேணும். இப்போ வந்துட்டு இது இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? நார்மலா நமக்கு வந்துட்டு ரோ வைஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ லெட்ஸே நான் இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் வந்துட்டு இங்க செட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் மீன்ஸ் ராடிக்ஸ் யூஐல ஃப்ளெக்ஸ் நான் யூஸ் பண்ணதுனால ஃப்ளெக்ஸ்ன்ற டிஸ்பிளேல ஃப்ளெக்ஸ் இதை வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த காம்போனண்டாக தான் ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ நான் இங்க வந்துட்டு டைரக்ஷன்ல காலம்னு ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்துட்டு நமக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு CSSல ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இங்க அசைன் ஆயிடும். இப்போ நீங்க இங்க காலம்லயே ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அமுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டான ஓகே. ஸோ கிளாஸ் நேம் அது வரும். இப்போ நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் காலம் அப்படின்றது வந்துட்டு இங்க என்ன பண்ணுதுன்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ல காலம்னு செட் பண்ணுது. ஓகேவா?
பண்ணாம சிஎஸ்எஸ் ஸ்டைலும் யூஸ் பண்ணாம ராடிக்ஸ்ல எனக்கு டைரக்ஷன் காலம்னு கொடுக்கறது மூலயமா இந்த ஓவரால் ஸ்டைலையே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் வந்துட்டு இங்க பண்ணிருக்கோம். டவுட் கிளியரா? ஓகே ஓகே. ஓகே. ஸோ இந்த பட்டன்ல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பட்டன் வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனும் பண்ணாம இருக்கு. இப்போ நான் சரி பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவேன், ஆன் கிளிக் லிஸ்னர் வந்துட்டு ஸ்பெசிஃபை. ஓகேவா? ஸோ அது மாதிரி இங்க வந்துட்டு நான் இந்த பட்டனுக்கு வந்துட்டு ஆன் கிளிக் லிஸ்னர் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவேன். அது வந்துட்டு எப்படி பண்ணோம் அப்படின்னா ஆன் டைப் பண்ணோடனே என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் இருக்குன்றது இருக்கும். இப்போ இதுல எனக்கு கிளிக் வேணும். ஸோ சீனை டைப் பண்ணோடனே எனக்கு இங்க வந்துட்டு கிளிக் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் இதை என்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு இப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் பாஸ் பண்ணணும். இப்போ நான் லெட்ஸே ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி அதை பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் இங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணிக்காரு. ஆரோ ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன, ஸோ இது வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃபைன் பண்றீங்க வித்தவுட் நேம், அது டைரக்டா ஒரு லிசனருக்கு அசைன் பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அலர்ட் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு கால் பண்ணுது. ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அலர்ட்ன்றது வந்துட்டு நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ப்ரௌசர்ல டாப்ல வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு நெகட்டிவ் பட்டனுக்கு இந்த லிசனரை வந்துட்டு செட் பண்ணிருக்கேன். இப்போ நான் நெகட்டிவ் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அலர்ட் டயலாக்ல ஹலோ அப்படின்ற அந்த டயலாக் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் பட்டனுக்கு ஏதாச்சும் ஒரு லிசனர் வைக்கணும் அப்படின்னா இப்படிதான் நான் பண்ணுவேன். இப்போ லெட்ஸே நான் வந்துட்டு பாசிட்டிவ்க்கு இதே மாதிரி வேற ஒரு ஃபங்க்ஷன் லெட்ஸே வந்துட்டு கன்சோல் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். கன்சோல் டாட் லாக். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நான் ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கிறேன். இங்க வந்துட்டு நான் பிளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கன்சோல்ல ஏதாச்சும் மெசேஜ் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா பிளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே ஹாய்னு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம லிசனர்ஸ் வந்துட்டு ரியாக்ட்ல வந்துட்டு செட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்காங்க? லைக் நவீன் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் வந்துட்டு எடுப்பான். லைக் ரியல் டைமா அப்டேட் ஆகுறதுக்கு வந்துட்டு அது யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எப்படி வந்துட்டு ஒரு காம்போனன்ட் வந்துட்டு அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி ரீரெண்டர் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி கிளாஸ்ல வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? யாருக்கும் ஐடியா இல்லையா? சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இல்லைனா யாரும் டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ ஸ்டேட் வேரியபிள் ஆக்சுவலா ஆன் ஸ்டேட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஓகே புரிஞ்சுன்னா ஓகே. அதாவது ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்றோம் அப்படின்றப்போ இப்போ எனக்கு ரன் டைம்ல நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த வேல்யூ சேஞ்ச் ஆனது வந்துட்டு லெட்ஸே நான் நார்மல் வேரியபிள்ல டிஃபைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரியாக்ட் வந்துட்டு ரெண்டர் பண்ணாங்க, திரும்ப காம்போனண்ட்டை திரும்ப ரெண்டர் பண்ணாங்க. இதே நான் ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு காம்போனன்ட் வந்துட்டு ரெண்டர் பண்ணும். இப்போ லெட்ஸே கான்ஸ்டன்ட்னு கொடுத்து இங்க வந்துட்டு ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இங்க 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த நம்பரை வந்துட்டு நான் இங்க பிரிண்ட் பண்றேன். விச் மீன்ஸ் நமக்கு நம்பர் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ்ல கொடுப்போம். ஏன்னா வந்துட்டு இங்க ரியாக்ட் இருக்கு. இந்த ரியாக்டுக்கு நடுவுல என்னோட வேல்யூ வரணும். என்னோட ஃபங்க்ஷன் இது வேரியபிளோட வேல்யூ வரணும் அப்படின்னா நான் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? ஆல்சோ இதை வந்துட்டு நான் லெட்டுன்னு மாத்திக்கிறேன். ஸோ அப்பதான் என்னால் வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு நெகட்டிவ் ப்ரெஸ் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா நம்பரை வந்துட்டு நெகட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இதே இது வந்துட்டு இங்க வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பரை வந்துட்டு பாசிட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ நான் ப்ரெஸ் பண்றேன். ஆக்சுவலா நம்பர் அங்க சேஞ்ச் ஆகுதா, பட் இங்க வந்துட்டு எனக்கு எதுவும் பிரிண்ட் ஆகல. லெட்ஸே நான் வந்துட்டு
இந்த பட்டனோட சேர்த்து நான் கன்சோல் லாக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் நெகட்டிவ் பண்ணல, ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்றேன். நம்பரை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் பண்ணினா அது ஒர்க் ஆகும், நெகட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கன்சோலில் வந்துட்டு பிரிண்ட் ஆகும் அந்த வேல்யூ. இப்போ வந்துட்டு 5 இருக்கு, நான் ஒரு தடவை பாசிட்டிவ் கிளிக் பண்ணிடுறேன் அண்ட் தென் நெகட்டிவ் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு 6 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ லெட்ஸே வந்துட்டு இது எனக்கு அப்டேட் ஆகலை, இங்கே வந்துட்டு நான் நம்பர் வேரியபிள் தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன், எனக்கு இது அப்டேட் ஆகலை. இந்த இடத்துல நான் அப்டேட் ஆகணும்னா யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு யூஸ் பண்ணும். ஸோ ரியாக்ட் ஹூப்ஸ்ன்னு அது சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்ல வச்சு நான் அதே நம்பர்னே வச்சுக்கிறேன். அரேன்ற அரேவை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? இது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா வேல்யூஸ் டிஃபால்ட்டா இப்போ நான் வந்துட்டு லெட்ஸ் 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு இது சேவ் பண்ணிட்டேன். நம்பர் அண்ட் தென் செட் நம்பர். நம்பர் வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆன வேல்யூவை வந்துட்டு பிரிண்ட் பண்ண அப்படின்ற இடத்துல நம்பர் யூஸ் பண்ணுவோம். செட் நம்பர் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ அந்த நம்பரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றப்போ செட் நம்பர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க வந்துட்டு ஜஸ்ட் நம்பரை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ அப்படி பண்ணாம, ஏன்னா ஆல்சோ இது கான்ஸ்டன்டா வந்துட்டு டிஃபைன் பண்ணிருக்கேன், ஸோ அதனால வந்துட்டு அது ஆகாது. செட் நம்பர்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், செட் நம்பர்ல இப்போ வந்துட்டு சிட்டி வந்துட்டு நம்பர் பிளஸ் பிளஸ் இதை வந்துட்டு ப்ளஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன், இன்னொரு எஃபிஷியன்ட் வே இருக்கு, நான் அதை காட்டுறேன். செட் நம்பர் நெகட்டிவ். ஓகே, ஸோ நம்பரை வந்துட்டு என்னால் டைரக்டா ஆக்சஸ் பண்ண சொல்லலாம். ஓகே, ஸோ நான் டைரக்டா அந்த வேக்கே போயிடுறேன். என்னன்னா இப்போ செட் நம்பர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ற மாதிரி. லெட்ஸே வந்துட்டு இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேராமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? அது என்ன பேராமீட்டர் அப்படின்னா ப்ரீவியஸா இருந்த வேல்யூ, அந்த வேல்யூல நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்றது. ஓகேவா? இப்போ எனக்கு என்னன்றது ப்ரீவியஸா இருந்த வேல்யூ, அதுல நெகட்டிவ் பண்ண அப்படின்ட்டு இங்க கொடுங்க. ஓகேவா? இது அகைன் ஆர்ஆர் ஃபங்க்ஷன் தான், நான் ஜஸ்ட் அந்த பிராக்கெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணேன். இந்த எண்ணுக்கு பிராக்கெட்ஸ் போட்டேன் அப்படின்னா அதே ஆர்ஆர் ஃபங்க்ஷன் தான். பட் இங்க வந்துட்டு நான் எனக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்கு, ஸோ அதனால நான் ஆரோ வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல. செட் நம்பர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் வந்துட்டு டிஃபால்ட்டா பாஸ் ஆகும். அந்த பேராமீட்டர் என்னது அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸா அந்த ப்ரீவியஸா இருந்த நம்பரை வந்துட்டு நெகட்டிவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா? அதே இது வந்துட்டு இங்க சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எப்படி பண்ணணும், எண் அகைன் நான் பேராமீட்டரா டேக் பண்ணிக்கிறேன் அண்ட் அந்த எண்ணை பாசிட்டிவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு நம்பர் வந்துட்டு இங்க நான் டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கேன் அண்ட் பட்டன் ப்ரெஸ் ஆகும்போது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்க்கு அசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் நெகட்டிவ்ல அப்டேட் ஆகுது. ஏன் ஒன்று வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பிளஸ் வேணும், பிளஸ் அதே மாதிரி நெகட்டிவ் ஒன்று. ஸோ ஆக்சுவலா இது வந்துட்டு ஏன் ஒர்க் ஆகும் தெரியல. ஆக்சுவலா ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் நீங்க எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், தெரியல. சரி, ஓகே. ஸோ இங்க வந்துட்டு யூஸ் ஸ்டேட்ல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0ன்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்துட்டு அகைன் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ப்ரீவியஸ் வேல்யூ பேராமீட்டர் இங்க நீங்க வந்துட்டு ஓவர் பண்ணீங்கன்னா காட்டும். பேராமீட்டர் அப்படின்றது எண்ணுக்கு ஒரு நம்பர் வந்துட்டு அசைன் ஆகும், அது வந்துட்டு ப்ரீவியஸ் நம்பர். அந்த ப்ரீவியஸ் நம்பர்ல ஒன்னை மட்டும் நெகட்டிவ் பண்ணி நான் திரும்ப ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நான் நெகட்டிவ் ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு இப்போ இதெல்லாம் நான் வந்துட்டு இன்னொரு பர்சன் ஒரே நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வந்தாங்க.
ஓகே. ஸோ இதுவரை நடத்துனது எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? ஸோ இந்த ஃபங்ஷன் வந்துட்டு பண்ணியிருக்கிறது அண்ட் யூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது இது எல்லாருக்குமே கிளியர் ஆயிடுச்சா? எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெசேஜ் போடுங்க. நான் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையா? சரி, ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு ஸ்டாட்டிக்கா நான் இந்த எல்லாத்தையும் டைப் பண்ணிருக்கேன். எனக்கு லெட்ஸே வந்துட்டு ஸ்டாட்டிக்கா வேணும். எனக்கு வந்துட்டு டைனமிக்கா வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம காம்போனன்ட்ஸா வந்துட்டு இதை ரேப் பண்ணணும். லெட்ஸே வந்துட்டு இந்த காம்போனண்ட்டை நான் ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எனக்கு ஒரு இப்போ இங்க பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே லிட்டரலி சேம் காம்போனன்ட்ஸ் தான். திரும்ப திரும்ப ரீயூஸ் தான் ஆயிடும். லைக் இமேஜ் வந்துட்டு மாறி இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு நேமும் அதோட வேல்யூஸ் அதாவது ப்ரைஸ் வந்துட்டு மாறி இருக்கும். மற்றபடி எல்லாமே உள்ள பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். ரெப்படிட்டிவ் காம்போனன்ட்ஸா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது மாதிரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு இதையே வந்துட்டு ரீஃபேக்டர் பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு நான் பார்ட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் எடுத்து காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டேன். தென் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இது வரைக்கும் பண்ண எல்லா கோடையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க இருந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி கார்ட் காம்போனன்ட்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு இது எல்லாத்தையுமே நான் லைக் ரேடிக்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணோம். இப்போ நான் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அங்கே இருந்ததை இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டும் இம்போர்ட் பண்ணோம். அண்ட் இந்த நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ அதையும் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணேன். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்க இருந்ததை வந்துட்டு இன்னொரு காம்போனண்ட்டுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுல இருந்து இங்க மூவ் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் பண்ணல. இப்போ இங்க வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே டைனமிக் கண்டென்ட்ஸா மாற்ற போறேன். லெட்ஸே வந்துட்டு இங்க நான் நேம் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இது எனக்கு வந்துட்டு வேரியபிளா இருக்கும். அந்த வேரியபிளை நான் வெளியில இருந்து பாஸ் பண்ற மாதிரி. ஓகேவா? அண்ட் இந்த இமேஜ் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இது வந்துட்டு நான் வெளியில இருந்து பாஸ் பண்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்டார்டிங்ல நான் 0 தான் இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இதுவுமே நான் வெளியில இருந்து தான் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பேராமீட்டரா இந்த காம்போனன்ட்க்கு பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பதான் நான் இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு ஆக்சுவலா டைப் ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா JSX அப்படின்ட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிருப்பீங்க. நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே இது இங்க பண்ணும்போது என்னன்னு பண்ணிருப்பீங்கன்னா TSX அப்படின்னு சேவ் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கு போக என்ன அப்படின்னா இப்போ நான் இங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு டைப் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். இப்போ லெட்ஸே வந்துட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா? ஓகே, நீங்க வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு இந்தந்த வேல்யூஸ் தான் இருக்கணும். ஐ மீன் இந்தந்த ஆப்ஜெக்ட்குள்ள இந்தந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. லெட்ஸே வந்துட்டு இப்போ நான் இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இல்லை, நான் ப்ராப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று டெஃபைன் பண்ணிக்கிறேன். இது என்னது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டா வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்ல எனக்கு வந்துட்டு ஒரு சில வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் வந்துட்டு எனக்கு எந்த வேல்யூவா இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்ட்னா பாஸ் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங் மட்டும் தான் அந்த வேல்யூ அந்த பேராமீட்டருக்கு வந்துட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு எனக்கு இது போக வேற என்ன வேணும்? இமேஜ் வேணும். ஸோ இமேஜுமே நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதோட வேல்யூமே ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் இருக்க போகுது. ஓகேவா?
கொஞ்சம் செமிகோலன் பாருங்க. செமிகோலன் படிக்கலாம். ஸோ நேம் அண்ட் இமேஜ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாஸ் பண்ணோம் அப்படின்றது சொல்றேன். அண்ட் தென் வந்துட்டு கவுண்ட்ன்ற இன்னொரு இது பாஸ் பண்ணோம். அது வந்துட்டு எனக்கு நம்பரா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்பர்னு ஸ்பெசிஃபிக். இப்போ எனக்கு இந்த இதுல வந்துட்டு நான் பேராமீட்டர் கெட் பண்ணோம் அப்படின்னா எங்க பண்ணுவோம்? வழக்கம் போல கர்லி பிரேசஸ்ல எனக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் உள்ள வரணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ நான் இங்க வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்ஸ் வந்துட்டு இந்த காம்போனன்ட்டுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? அண்ட் அது போக அதை வந்துட்டு நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுல இருந்து எனக்கு வந்துட்டு நேம் வேணும். நேம்ன்ற ஒரு வேல்யூ வரும். அண்ட் தென் இமேஜ்ன்ற ஒரு வேல்யூ வரும். அண்ட் தென் கவுண்ட்ன்ற ஒரு வேல்யூ. ஓகேவா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது டைப் ஆஃப் ஸ்பெசிஃபை பண்ணோம். லெட்ஸ் சே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுனால டைப் ஆஃப் கொடுத்து தேவையில்ல. சரி, ஓகே. நான் இப்போதைக்கு வந்துட்டு இது வந்துட்டு நான் யூஸ் பண்ண முடியும் மோஸ்ட்லி. இங்கேயே நான் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்துட்டு இந்த ப்ராப்ஸ்ல நான் இங்கேயே டைரக்டா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பெசிஃபை. ஓகேவா? இங்கே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு நேம்ன்ற ஒரு வேல்யூ வந்துட்டு இந்த காம்பனன்ட் பாஸ் ஆகணும். அண்ட் இமேஜ்ன்ற காம்பனன்ட் பாஸ் ஆகணும். கவுண்ட்ன்ற ஒரு காம்பனன்ட் பாஸ் ஆகணும். அண்ட் அதோட எல்லாத்தோட டைப்புமே நான் வந்துட்டு டெஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ், டைப் ஸ்கிரிப்ட்னால என்ன அட்வான்டேஜ்னா இதுதான். இப்போ லெட்ஸே வந்துட்டு நான் கார்டு காம்பனண்ட்டை இங்க இருந்து கால் பண்றேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே இங்க இருந்து நான் கார்டு காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரிலேட்டிவ் லேயர் படி, அதாவது ரிலேட்டிவ் மேபிக் படி எனக்கு அந்த காம்பனன்ட் வந்து காட்டுது. ஸோ நான் அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும். அதனால இங்கே எரர் காட்டுது. ஓகேவா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் அனுப்ப முடியும் இங்கே. இப்போ நேமுக்கு வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஓவர் பண்ணோம் அப்படின்னா ஜேஎஸ்எக்ஸ் அட்ரிபியூட் மஸ்ட் வந்து சேர்ந்து நான் எம்டி கொடுப்பேன். இப்போ லெட்ஸே நான் இதுக்கு நம்பர் வந்துட்டு அசைன் பண்ணுறேன்னு பார்ப்போம். அசைன் பண்ணால் எனக்கு எரர் தரும். என்னதுன்னா டைப் நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங். இதுதான் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்துட்டு என்ன வேல்யூ அதுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு இங்கே நீங்க டிஃபைன் பண்ணிருப்பீங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல உங்களோட அப்ளிகேஷன் போகும்போது எரர்ஸ் எல்லாம் நீங்க முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட்ல அட்வான்டேஜ். இப்போ லெட்ஸே நான் இதுக்கு வந்துட்டு பர்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோங்க அப்படின்னா எனக்கு இங்க வந்துட்டு இப்போ எரர் த்ரோ பண்ணணும். அதுக்கு பதிலாக இங்க த்ரோ பண்ணணும். ஏன்னா நான் நேம் மட்டும் தான் இன்னுமே பாஸ் பண்ணிருக்கேன். எனக்கு மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அங்கே தேவைப்படுது. ஓகேவா? இப்போ இமேஜுக்கு வந்துட்டு நான் வேல்யூ பாஸ் பண்ணும். அந்த இமேஜுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் தான். ஸோ நான் அந்த ஸ்ட்ரிங் மட்டும் இங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்னதுன்னா ஜஸ்ட் அந்த இமேஜோட லிங்க் அதை வந்துட்டு பாஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு இது போக லாஸ்ட் என்ன கேட்டிருக்கேன், கவுண்ட் வந்துட்டு கேட்டிருக்கேன். இப்போ நான் லெட்ஸே வந்துட்டு ஒரு இதுக்கு நான் வந்துட்டு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு திரும்ப எரர் தரும். என்னன்னா டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன பாஸ் பண்ணோம், நம்பர் தான் பாஸ் பண்ணுவோம். லெட்ஸே ஒரு 4 சொல்லிட்டேன். ஸோ சேவ் பண்ண உடனே இது வந்துட்டு ஃபார்மட் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்துட்டு இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் இது இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ல இருந்து வரும். இங்க நேம் வந்துட்டு நான் கெட் பண்ணிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா கெட் பண்ணிருக்கேன். இந்த நேமை நான் எங்க யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இங்க தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹெட்டிங்ல பிரெட்னு நான் ஹாட் கோட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு வேரியபிள் மூலியமா ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு நான் ஹாட் கோடா 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாம அந்த கவுண்ட்டை நான் சாஃப்ட் கோட் பண்ணிருக்கேன். விச் மீன்ஸ் எனக்கு எத்தனை தடவைனாலும் நான் மாத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த யூஆர்எல் வந்துட்டு நான் ஹாட் கோட் பண்ணியிருக்கேன். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்க எனக்கு ஒரே ஒரு இஷ்யூ வருது. அதுக்காக நான் ஜஸ்ட் கேஸ் அமௌண்ட்டை மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ
ஸோ இந்த எரர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்பர் வந்துட்டு நம்மளால பேசிக்கா ரியாக்ட் நோடுக்கு அசைன் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் வரும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கோட அப்பன் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் வந்துட்டு நம்ம ஜாவால பண்ணுவோம்ல, ஸ்ட்ரிங்கா இப்போ ஒரு நம்பரை வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மாத்தணும்னா அது வந்துட்டு பாஸ் பண்ணி வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம். நான் அதுக்கு பதிலா இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு அப்பண்ட் ஆயிரும். ஓகேவா? நம்பர்னு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் நம்பர், இந்த நம்பர்னு நினைக்கிறேன். அதனாலதான் எரர் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இங்க இருந்து கால் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு நான் நேம் வந்துட்டு பர்கர்னு கொடுத்துருக்கேன். அண்ட் லிங்க் வந்துட்டு எதுன்னு கொடுத்துருக்கேன். கவுண்ட் வந்துட்டு 4 தான் ஸ்டார்டிங்லேயே இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை இங்க பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த வேல்யூஸ் தான் செட் ஆயிருக்கு. லெட்ஸ் சே பர்கர்னு இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த லிங்க் வந்துட்டு இதுதான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கவுண்ட் வந்துட்டு 4னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு லெட்ஸ் சே நான் பர்கருக்கு பதிலாக பீட்சா அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க இருந்தே சேஞ்ச் பண்ணி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு காம்போனன்ட்டோட அட்வான்டேஜ். ஸோ காம்போனன்ட் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கேட்டு எனி டவுட்ஸ்? நான் டைப் பண்ணிட்டு. ஸோ எஸ், யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தோஷ் யாராச்சும் டைப் பண்ணா மட்டும் எனக்கு டைப் பண்ணுறேன். அண்ட் இப்போ இது வந்துட்டு காம்போனன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த காம்போனண்ட்டை நான் எத்தனை தடவைனாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு நான் இது பண்ணதுக்கான மெயின் ரீசன். இப்போ இதே இதை நான் காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஆக்சுவலா பேரண்ட் வந்துட்டு வச்சு ஆப் பண்ணிக்கும். ஸோ இது மோஸ்ட்லி எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் அப்படியே வச்சு சால்வ் பண்ண நான் பார்க்கணும் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஏன் அப்படின்னா ரியாக்ட்ல வந்துட்டு நீங்க ஒரு பேரண்ட்டை வச்சு ரேப் பண்ணி தான் அனுப்பணும். ஓகேவா? இப்போ இங்க வந்துட்டு 2 பேரண்ட் டைரக்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வச்சு ரேப் நான் இப்போ வந்துட்டு எம்டி டேக் வச்சு ரேப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எம்டி டேக்ன்றது ஜஸ்ட் எந்த இதுவும் அப்ளை பண்ணாம ஜஸ்ட் ஒரு டேக் மட்டும் கொடுத்து வைக்கிறேன். ஸோ எனக்கு ஜஸ்ட் அந்த இஷ்யூ போகணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்த உடனே எனக்கு 2 தடவை இந்த கார்டு வந்துட்டு அப்படியே ஏர் ஆயிடுச்சு. இப்போ நான் எனக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை நான் வந்துட்டு அந்த காம்போனண்ட்டை வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அத்தனை தடவை இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதோட வேல்யூஸையுமே நான் எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு மட்டன் இப்போ மட்டன் இந்த மாதிரி அண்ட் தென் இப்போ இதுக்கு வந்துட்டு சிக்கன் வச்சுக்கோங்க. சிக்கன் மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே நான் என்ன வேல்யூ பாஸ் பண்றேனோ அதை யூஸ் பண்ணி அந்த காம்போனன்ட் வந்துடுறேன். இங்க 2ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன் சிக்கன். ஸோ சிக்கன் மட்டும் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் வந்துட்டு இங்க வந்துட்டு 3 வச்சுக்கிறேன். அண்ட் தென் இங்க வந்துட்டு 1ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இங்க வந்துட்டு 0ன்னு வச்சுக்கிறேன். இங்க வந்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அதெல்லாமே அதோட பேசிக் இனிஷியலைசேஷன்ல இருந்து வரும். அண்ட் லெட்ஸே நான் இமேஜுமே டேரெக்டா இங்க இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஃப் இமேஜ் நீங்க கொடுத்துட்டு இங்க இருந்து நான் பேஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் பேசிக்கா அந்த இதெல்லாம் வச்சு பண்ணி காட்டுறேன். எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி அப்படின்ட்டு தப்பிது. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுமே வந்துட்டு ஒவ்வொரு இமேஜஸ் யூஸ் பண்ணது, ஒவ்வொரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணது, ஒவ்வொரு கவுண்ட் வந்துட்டு வச்சிருக்கு. இப்போ லெட்ஸே இதையும் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன அலைன்மெண்ட் மட்டும் முடிச்சுக்கலாம். அதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளெக்ஸ் கொடுத்தோடனே எனக்கு ஒரே ரோல் வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு நான் டைரக்ஷன் அகைன் டைரக்ஷன் தேவை. ஆக்சுவலா கேப் வந்துட்டு எனக்கு வேணும். கேப்புக்கு கொடுத்து நம்ம 3ன்றாங்க.
ஓகே. இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்த்தேன்னா, எனக்கு இது மாதிரி ஒரு ஒரு இது வந்துட்டு இப்போதைக்கு நான் டிசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதுல நான் வந்துட்டு இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு டாஸ்க் குடுக்கலாம்னு நெனச்சேன். ஓகேவா? இப்ப நான் இந்த காம்போனன்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே காம்போனன்ட் இது மாதிரி நீங்களும் ஒரு காம்போனன்ட் வந்துட்டு டிசைன் பண்ணணும். லெட்ஸ் சே வந்துட்டு இந்த தீம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பர்கர் ஷாப்ன்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்கு ஏதாச்சு தோணுச்சு அப்டின்னா, அத பேஸ் பண்ணி கூட பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு அட் த எண்ட்ல என்ன வேணும் அப்டின்னா, இது மாதிரி இந்த கார்ட் காம்போனன்ட் மாரி நீங்க ஒரு டைனமிக் காம்போனன்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ பாஸ் பண்ற மாரி வச்சிருக்கணும். லெட்ஸ் சே ரீட் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி. ஓகேவா? டைனமிக் காம்போனன்ட் வந்துட்டு ஒன்று இருக்கணும். அந்த டைனமிக் காம்போனன்ட்டுக்கு என்னோட அவுட் சைட் ஆஃப் தி காம்போனன்ட்ல இருந்து வேல்யூஸ் வந்துட்டு பாஸ் ஆகணும். அந்த பாஸ் ஆன வேல்யூஸை யூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு யூஸ் ஸ்டேட் வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு டாஸ்காக கொடுத்தேன். அண்ட் நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல வந்துட்டு நம்ம குரூப் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களோட அவுட்புட்டை வந்துட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஓகேவா? ஸோ அதுல யார் யாரெல்லாம் எடுத்து அனுப்புறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீக்கோட அசைன்மெண்ட் மார்க்ல 3 மார்க்ஸ் வந்துட்டு இன்னைக்கே ப்ரொவைட் பண்ணிடணும். ஓகேவா? நீங்க லாஸ்ட் அசைன்மெண்ட் பண்றீங்க பண்ணலான்றத இன்னைக்கு இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க வந்துட்டு லெட்ஸே வேற ஏதாச்சும் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எனக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கு வந்துட்டு வேல்யூஸ்ல இப்போ வந்துட்டு 3 மார்க்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணேன். ஓகேவா? அண்ட் இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும். ஸோ ஓகே, இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா இது வரை சொன்னதுல அந்த வேல்யூவேஷன் எல்லாத்துக்குமே? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் இருக்கும் உங்களுக்கு இந்த மீட்டிங்லயே. இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா அந்த டாஸ்க். சரி, ஓகே. ஐ கெஸ் இப்போ நான் என்னோட கிட்டப் போய்க்கிறேன். ஸோ நேற்று வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த லெவலில் இருந்துச்சு, ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நான் கிட்டப்ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு யூஆர்எல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுதான் வந்துடும். ஓகே. ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு வந்திருக்கும். இது என்னது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க நான் பண்ற கோட்ஸை வந்துட்டு நான் இங்க பப்ளிஷ் பண்ணுவேன். நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு டைரக்டா இப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் இன்னொரு வே இருக்கு. அந்த வே வந்துட்டு பண்றதுக்கு எனக்கு யாராச்சும் ஒரு வாலண்டியர் தேவை. ஐ மீன் ஒரு இது எதுக்குன்னா உங்களோட இன்வால்மெண்ட்டுக்காக நான் இது மார்க் பண்ண போறேன். இப்போ யார் வாலண்டியர் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இன்வால்மெண்ட்ல 5 மார்க்ஸ் கொடுத்துறேன். எக்ஸப்ட் ஒரு 4 பேர் நேத்து வந்துட்டு இன்வால்வ் பண்ணவங்க. விசால் அண்ட் வந்துட்டு சந்தோஷ், அப்புறம் நவ்யா, அப்புறம் வந்துட்டு கார்த்திகான்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். ஸோ அவங்கள தவிர வேற யாராச்சும் இன்வால்வ் பண்ணி இப்போ இந்த இப்போ இந்த இதை வந்துட்டு ஐ மீன் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு உங்க இதில் க்ளோன் பண்ணி ஒர்க் பண்ற வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வாலண்டியர் வேணும். நான் வந்துட்டு கைட் பண்ணுவேன். நீங்க அதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ என்னோட ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணி அதை லோக்கல் ஹோஸ்ட்ல நீங்க ரன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகேவா? அதுதான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. யாராச்சும் வாலண்டியர் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் யாரா. ஓகே ப்ரோ, நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும் ஸ்ரீயா? ஜஸ்ட் சிம்பிளான டாஸ்க் தான், ஒன்றும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணி என்னோட ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ண போறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அது ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட்லாம் ரன் பண்ண போறீங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ மை மைக் இஸ் நாட் ஒர்க்கிங், கேன் ஐ கண்டினியூ? இல்லை, ஓகே, மைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர்னு இருக்கும்ல, லேப்டாப்ல தானே அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க ஐ கெஸ்.
லேப்டாப்ல இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் ஷேர் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்றேன். ஓகே. ஸோ நான் என்னது வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் அனுப்பிச்ச லிங்க் இருக்குல்ல ப்ரோ, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச லிங்க் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆனால் எனக்கு நான் கூகுள் கிளாஸ் வந்து போடுறேன் மெசேஜில் போடுறேன். ப்ரோ நான் ஏன் சரி ஓகே ஓகே ஓகே. இங்கே கோடு இருக்கு இல்லையா, கோடுன்ற ஒரு பட்டன், அதில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த லிங்க் இருக்குல்ல, காப்பின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இப்போ வந்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஏதாச்சும் ஒரு டைரக்டரி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ப்ராஜெக்ட் வந்துட்டு எங்கே யூஸ்வலாக பண்ணீங்களோ அது. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு மேலே அந்த இது இருக்கு இல்லையா, உங்கள் நேம் இருக்கு இல்லையா, மை வெப் டெவலப்மெண்ட், அங்கே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக கமாண்ட் ப்ராம்ப்ட். உங்கள் இதில் லைக் விண்டோஸில் வந்துட்டு நீங்கள் இப்படி வந்துட்டு பண்ணிக்கலாம். என்னதில் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த டைரக்டரியில் வந்துட்டு உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகணுமோ அங்கே போயிட்டு ஜஸ்ட் சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதுக்கு வந்துட்டு டைப் பண்ண முடியுமா, கிட் ஜிஐடி டைப் பண்ணி போவாங்க பேஸ் க்ளோன் சிஎல்ஓஎன்இ அண்ட் தென் வந்துட்டு அந்த காப்பி பண்ணிங்களே அதை மட்டும் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் அங்கே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுல இருந்து க்ளோன் பண்ணி என்னோட ப்ராஜெக்டை அவங்களோட லோக்கல் இதில் அந்த டைரக்டரி இருந்துச்சு இல்லையா, அவர் ஓப்பன் பண்ண டைரக்டரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ப்ரோ சிடின்னு டைப் பண்ணுங்க, ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ். இப்போ வந்துட்டு பர்கர் பி மட்டும் அடிங்க, டேப் கொடுங்க இதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ சிடின்றது சேஞ்ச் டைரக்டரி, அதுக்கப்புறமா ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்குறோம். அண்ட் தென் வந்துட்டு என்னோட டைரக்டரியோட ஸ்டார்டிங் நேம் பி கொடுத்துட்டு டேப் கொடுத்தேன் அப்படின்னா பர்கர் ஷாப் அப்படிங்கிறது அதுவே பிக்ஸ் பண்ணிச்சு. ஓகேவா ப்ரோ? என்டர் பண்ணிருங்க. இப்போ வந்துட்டு டிபெண்டன்சிஸ் வந்துட்டு நான் என்னதில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? என்னோட ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அது இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் நமக்கு தெரியும், டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு என்பிஎம்ஐ அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணும். ஓகேவா ப்ரோ? என்பிஎம்ஐ ஓகேவா, அந்த கமாண்ட் பண்றது ஸ்பேஸ் வித் ஐ ப்ரோ, என்பிஎம் ஸ்பேஸ் ஐ. என்டர். ஓகே, இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், டிபெண்டன்சிஸ் தான் இன்ஸ்டால் ஆனவுடனே ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஎஸ் கோட்ல இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு ப்ரோ கோட் சிஓடிஇ ஸ்பேஸ் டாட் என்டர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்துட்டு விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணோம். ப்ரோ விஎஸ் கோட் உங்களுக்கு சைட்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பர்கர் ஷாப் வந்துட்டு இப்போ வரைக்கும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ப்ரோ டெர்மினல் போக தெரியும்ல, ஐ மீன் அந்த டெர்மினல் சொல்ல விஎஸ் கோட்ல. ப்ரோ அது இல்லை விஎஸ் கோட்ல கண்ட்ரோல் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டில்டா கீ இருக்கும்ல, அதுதான் அப்படி போகும். இங்க வந்துட்டு என்பிஎம் ரன் டெவ். ஓகேவா? என்பிஎம் ஸ்பேஸ் ரன் டெவ். ஓகே, என்ன ஆகுது ப்ரோ? நீங்க ஆக்சுவலா இன்னும் நோட இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்கீங்க ப்ரோ. செக்யூரிட்டியா ப்ரோ? என்பிஎம் டேஷ் வி நினைங்க, என்பிஎம் ஸ்பேஸ் ஹைஃபன் வி. ப்ரோ நீ இன்னும் நோடே இன்ஸ்டால் பண்ண ப்ரோ. சரி ஓகே. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க கோட்ல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்பிஎம் ரன் டெவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபைல் வந்துட்டு என்னோட நான் பண்ண ப்ராஜெக்ட் வந்துட்டு ஹோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா ப்ரோ? இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று மட்டும் நான் இப்போ வந்துட்டு அப்டேட் பண்றேன். ஓகேவா? லெட்ஸ் சே கிளாஸ் 2 கோர்ஸ் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இப்போ என்னோட ஃபைல் இன்னைக்கு பண்ண ஃபைல்ஸை வந்துட்டு நான் இதில் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்னதுல புஷ் ஆயிடுச்சு. ப்ரோ உங்க இதில் வந்துட்டு
ரைட் சைடுல கிட் இருக்குல்ல, அந்த நோடு மாதிரி போட்டு ஒரு பாத் போகுது, அதுல இருந்து பிரான்ச் வந்துருக்குல, அந்த ஃபைல் வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. புரியுதா? அதாவது விஎஸ் கோட்ல இங்க எக்ஸ்டென்ஷன் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு நடுவுல 3வது கிராஃப்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் கிராஃப்ஸ் இங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல ப்ரோ, எக்ஸ்டென்ஷன் ஃபைலு சர்ச்சுக்கு அப்புறம் பாருங்க ப்ரோ ஃபைலு ப்ரோ, இந்த சைடு வாங்க, அந்த சைடு பார் அது சர்ச் இருக்குல்ல, சர்ச் ஐக்கான் அது கீழே இப்போ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் இங்க வரும், சோர்ஸ் கண்ட்ரோல் கிராஃப் இருக்குல்ல, அங்க வாங்க, அந்த ரெஃப்ரெஷ் ஐக்கான் தான் ப்ரோ, அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இங்க வந்துட்டு சோர்ஸ் கண்ட்ரோல் கிராஃப் கீழே இங்க இன்னொரு இது காத்துக்கணும், அங்க வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. எதுவும் வரலையா? சரி ஓகே, இங்க மேல ட்ரிபிள் டாட் காட்டுதுல, அங்க வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணி அங்க வந்துட்டு புல்லுன்னு இருக்குல்ல, அது மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு அப்டேட் பண்ணேன், ஓகேவா? ஸோ என்னோட கோட்ல இருந்து விஎஸ் கோட்ல இருந்து நான் அப்டேட் பண்ணேன், அந்த அப்டேட் ஆனதும் இவருக்கு வந்துட்டு இப்போ ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஆல்சோ இப்போ நான் என்ன கோட் பண்ணனோ அதுவுமே அவர் இதில் வந்துட்டு லோக்கலாக வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கும். ப்ரோ நீங்கள் அந்த ஃபைலில் மட்டும் போங்களேன், ஃபைல்ஸ் எல்லாம் காட்டணும், அதுக்கு மட்டும் இப்போ செட் ஆகிடும். ஸோ அதில் சோர்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க, எஸ்ஆர்சி. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண கஸ்டம் காம்பனன்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி வந்துட்டு நான் புஷ் பண்ணுவேன், ஸோ அது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக புல் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு GitHub யூஸ் பண்ணுறப்போ அட்வான்டேஜ். இது இப்போ நான் பண்ணதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி பண்ணோம் அப்படின்றத சொல்லித்தரேன். இன்னைக்கு கொடுத்த டாஸ்க்கை எனக்கு இன்னைக்குள்ள பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஆல்சோ நான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறத என்னோட ரெபாசிட்டரியும் பார்த்துக்கோங்க. அதை ரெஃபர் பண்ணி எனக்கு இன்னைக்கான கிளாஸ் ஒர்க்கை நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் சப்மிட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக டைம் எடுத்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, ஓகே? அண்ட் ஆல்சோ இப்போ நடத்தினதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, ஷேர் பண்ணுறது கூட ஸ்டாப் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, மைக் ஆன் பண்ணி, இல்லை அப்படின்னா லீவ் பண்ணிக்கோங்க.